138 கால்நடை மருத்துவமனைகள் மூலம் நாய்களுக்கு கருத்தடையும் 450 கால்நடை மருத்துவர்களுக்கு சிறப்பு பயிற்சியும் வழங்கப்பட்டது. மேலும் இதுவரை 4,77,000 ராபிஸ் தடுப்பூசியும் தெரு நாய்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் தெரு நாய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு தெரு நாய்கள் தாக்குதலால் பாதிக்கப்படும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரிப்பதாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையின் முடிவில் ஆகஸ்ட் 11ஆம் தேதி டெல்லியில் உள்ள தெரு நாய்கள் அனைத்தையும் பிடிக்க வேண்டும், அவற்றை காப்பகங்களுக்கு அழைத்துச் செல்வதோடு இதனை விலங்கு நல ஆர்வலர்கள் தடுக்க முற்பட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை மாற்றி அமைக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் விலங்கு நல ஆர்வலர்கள் சிலர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் மனுக்கள் மீது கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதியன்று உச்ச நீதிமன்றம் உத்தரவுகளை வழங்கியது. மேலும் இந்த வழக்கில் தெரு நாய்கள் விவகாரத்தை எவ்வாறு கையாள்வது, இதற்கென எத்தகைய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவது என்பது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பதில் அளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை அக்டோபர் 27ஆம் தேதி மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ஏற்கனவே 2 மாத அவகாசம் வழங்கியிருந்தோம். ஆனால் தெலுங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் டெல்லி உள்ளிட்ட 3 மாநிலங்கள் மட்டுமே இந்த வழக்கில் பிரமாண பத்திரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளன. குறிப்பிட்ட 3 மாநிலங்களை தவிர பிற மாநிலங்கள் ஏன் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யவில்லை என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியதோடு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் நவம்பர் 3ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை விளக்கும் வகையில் உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது. அதில் தெரு நாய்களுக்கு கருத்தடை செய்ய 138 கால்நடை மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன என்றும், கருத்தடை திட்டத்தை திறம்பட மேற்கொள்ள 450 கால்நடை மருத்துவர்களுக்கு 15 நாள் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதுவரை 4,77,000 தெரு நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளது.